வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சசிகலாவை நீக்கியது செல்லும். ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி மனுக்களை ஏற்று சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய கோரி தீர்மானம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். ఆంధ్ర அமைச்சராக పదవియేற்றார் రోజా. నేను ఆర్కే రోజా అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని ప్రజలందరికీ న్యాయం చేకూరుస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేసి చెబుతున్నాను. 25 பேர் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். ஜார்க்கண்டில் ரோப்கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் பலி. அந்தரத்தில் சிக்கி தவிக்கும் 40 பேரை மீட்கும் பணியில் விமானப்படையினர் தீவிரம். உடன்குடி பனங்கருப்பட்டிக்கு புவிசார் குறியீடு கோரி விண்ணப்பம். சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. தென் தமிழகத்தில் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, அரியலூர், கடலூரிலும் மிக கனமழை பெய்யக்கூடும். மத்திய அரசின் நெல் கொள்முதல் கொள்கையை எதிர்த்து தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் காட்டம். விவசாயிகளுடன் மோதினால் தோல்வி நிச்சயம் என்று பிரதமருக்கு கண்டனம். திருப்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த இ பைக்கின் பேட்டரியில் தீ. தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்காக நடத்தப்படவுள்ள நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வை கைவிடக் கோரி தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு நுழைவுத் தேர்வும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநில பாடத்திட்டங்களில் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பினை வழங்கிடாது என்றார். பெரும்பாலான மாநிலங்களில் 80 விழுக்காட்டினருக்கும் அதிகமான மாணவர்கள் மாநில பாடத்திட்டங்களில் பயின்று வரக்கூடிய நிலையில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு பாடத்திட்ட அடிப்படையிலான நுழைவுத் தேர்வு மத்திய பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கு தகுதியான பெரும்பான்மையினருக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்றும், இந்த தேர்வு நாட்டில் உள்ள பல்வேறு மத்திய பல்கலைக்கழகங்களில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கையை வெகுவாக குறைக்கும் என்றும் கவலை தெரிவித்தார். மேலும் இந்த நுழைவுத் தேர்வு பள்ளிகளில் நீண்டகால கற்றல் முறைகளை வெகுவாக குறைத்து மதிப்பிட வழிவகுப்பதோடு மாணவர்கள் தங்களுடைய நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களை அதிகரிக்க பயிற்சி மையங்களை சார்ந்திருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஒரு நுழைவுத் தேர்வின செயல்முறைக்கு கொண்டு வருவதால் பள்ளி கல்வியோடு பயிற்சி மையங்களையும் நாடும் இளைய சமுதாய மாணவர் சமுதாயத்தினர் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எனவே மாநில அரசுகளின் உரிமையினை நிலைநாட்டும் பொருட்டு மத்திய பல்கலைக்கழகங்களில் பல்வேறு படிப்புகளில் சேர்வதற்காக நடத்தவிருக்கும் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வினை ரத்து செய்திட ஒன்றிய அரசின இந்த பேரவை வலியுறுத்துகிறது. தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நைனா நாகேந்திரன், மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்காக நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரள மாநிலத்தில் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றார். மாநில பல்கலைக்கழகங்களில் விருப்பப்பட்டால் மட்டும் நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நடத்திக் கொள்ளலாம் என்று உள்ளதால் இந்த தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நமது கேரள மாநிலத்தில் காசர்கோடில் ஒரு மத்திய பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் இதுவரையிலும் தெரிவிக்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகின்ற மாநிலம். ஆக நான் அதற்குள் போக விரும்பவில்லை. இருந்தாலும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் கீழே இருக்கிறது, மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகம் விரும்பினால் சேர்த்துக் கொள்ளலாம். இதற்கு பதிலளித்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, நீட் தேர்வை போன்று மாநில பல்கலைக்கழகங்களிலும் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுவது கட்டாயமாக்கப்படும் என்பதால் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டதாக விளக்கம் அளித்தார். அவருக்கு தெரியாததல்ல, நீட் வரும்போது அப்படிதான் சொன்னாங்க. தமிழகம் விரும்பினால் கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. கலைஞர் இருக்கும்போது இந்த நீட்டை எதிர்த்து அது வராமல் நாங்கள்
தடுத்து கொண்டிருந்தார் தமிழகத்தினுடைய முதல்வர். இப்ப நீங்க இப்படிதான் ஆரம்பிப்பீங்க, விரும்பினாலும் ஆரம்பிச்சு அப்புறம் புதிய கல்வி அதெல்லாம் சொன்னாங்க கம்பல்சரி. அதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இந்த துறையினுடைய இந்த தீர்மானத்தை அவர் வாசித்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வோடு அவர் உருவாக்கி இருக்கிறார். அமைச்சரின் விளக்கத்தை ஏற்க மறுத்து பாஜகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதற்கு பிறகு தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் நுழைவுத் தேர்வு அறிவிப்பு மாணவர்கள் பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு என்பது நுழைவுத் தேர்வுக்கான ஒரு தகுதி தேர்வு போல் ஆகிவிடும். இதன் மூலம் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். இதனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உண்டு. இதனை தடுக்கும் வகையிலே காலம் தாழ்த்தாமல் நுழைவுத் தேர்வு அறிவிப்பினை திரும்ப பெற தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் அதிமுக, காங்கிரஸ், பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. ஜார்க்கண்டில் அந்தரத்தில் ரோப் கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. டியோகர் மாவட்டம் பாபா பைத்யநாத் கோவிலில் தொழில்நுட்ப கோளாறால் 12 ரோப் கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. அதில் சிலர் காயமடைந்தனர், 2 பேர் உயிரிழந்தனர். விபத்தை அடுத்து அதனை இயக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த மேலாளர் மற்றும் ஊழியர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். விபத்தை தொடர்ந்து ரோப் கார்கள் அந்தரத்திலேயே நின்றபடி உள்ளனர். அவற்றில் 48 பேர் சிக்கிய நிலையில் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை படையும் சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. 48 பேரில் இதுவரை 8 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். சேலத்தில் உயிருடன் இருப்பவரை பிணம் போல் அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்து சென்று இறுதி சடங்கு செய்த வினோதம் நடந்துள்ளது. சேலம் மாவட்டம் கொண்டாலம்பட்டியில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக உயிருடன் இருப்பவரை பாடையில் கட்டி பிணம் போல் அலங்கரித்து இறுதிச் சடங்கு நடத்தினர். கொண்டாலம்பட்டியில் பெட்டிக்கடை நடத்தி வரும் ஜெயமணிக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மை நோய் தாக்கி உடல் நலம் பாதிக்கப்பட சந்தைப்பேட்டை மாரியம்மன் கோவிலுக்கு சென்று தான் நலம் பெற்றால் சவ வேடிக்கை நடத்தி நேர்த்திக்கடன் செலுத்துவதாக மனமுருக வேண்டிக் கொண்டார். அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் நடக்கும் பங்குனி மாத மாரியம்மன் கோயில் திருவிழா முடிந்ததும் ஜெயமணியின் சவ வேடிக்கை நேர்த்திக்கடன் நிகழ்வு தொடங்கியது. உற்றார் உறவினர்களுடன் மாரியம்மன் கோவிலில் வழிபாட்டை முடித்துவிட்டு வந்த ஜெயமணியை பாடையில் படுக்க வைத்து சந்தை மைதானத்தில் இறுதி அஞ்சலிக்காக கிடத்தினர். பாடையை சுற்றி ஜெயமணியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஒப்பாரி வைக்க ஊர் பொதுமக்களும் மாலையும் கண்ணீருமாக இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பூந்தேரில் ஜெயமணியின் உடலை ஏற்றி ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயானத்திற்கு எடுத்துச் சென்று இறுதிச் சடங்கு செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மை நோயிலிருந்து மீண்டு வந்த பிறகு 4 ஆண்டுகளாக இந்த வினோத நேர்த்திக்கடனை செலுத்தி வருவதாக ஜெயமணி கூறுகிறார். என்னுடைய உடல்நிலை நான் குணமாயிட்டாக்கா நான் இந்த மாதிரி சாவேடிக்கை நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். வேண்டுதலை வச்சேன், வேண்டுதலை நிறைவேறிடுச்சு. அதனால் இப்போ ஒரு 4 வருஷமாக இந்த சாவேடிக்கையை நான் நடத்துகிறேன். ஊர் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தான். இது அளவு குத்துற மாதிரி 10 பேர் சேர்ந்தெல்லாம் செய்ய முடியாது. ஒரு ஆள்னா ஒரு ஆள் தான் செய்ய முடியும். அதுதான் சிறப்பு. முதல் 2 ஆண்டுகள் சவவேடிக்கை நேர்த்திக்கடன் நிகழ்வின் போது அச்சமாக இருந்ததாகவும் இந்த ஆண்டு எந்தவித பயமுமின்றி நிகழ்வில் கலந்து கொண்டதாகவும் ஜெயமணியின் மனைவி கலா தெரிவிக்கிறார். ஊருக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் செய்கிறோம், நல்லா இருக்கட்டுன்ட்டு. அதனால் பையன்லாம் எதுவும் இல்லை, பத்தியாக இருக்கிறோம். கொஞ்சம் உங்களுக்கு அப்போ ஏதாவது வருத்தமாக இருக்குமா, கவலையாக இருக்கும்? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. 2 வருஷம் கவலையாக இருந்துச்சு. அதனால் இப்போ எதுவும் மன வருத்தம்லாம் எதுவும் இல்லை. இறந்தவர்களுக்கு நடத்தப்படும் அனைத்து சடங்குகளும் ஜெயமணிக்கு செய்யப்பட்டதாகவும் சவவேடிக்கை நேர்த்திக்கடன் இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து நடைபெறும் என்றும்
உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். நல்லா பழந்தேங்காய் உடைச்சி சேர்த்து ரொம்ப எப்படி பண்ணுறாங்களோ அப்படியே பண்ணி படுக்க வச்சு ஒரு 4 மணி நேரம் படுக்க வச்சு அப்புறம் ஊர்வலம் வந்து அப்புறம் போய் எடுத்துக்கிட்டு போய் சுடுகாட்டுக்கிட்ட போயிட்டு இறக்கி வச்சுட்டு கோழி குஞ்சு பாய்ச்சிட்டு வந்துடுவோம். அந்த பெரியம்மை சிறியம்மை இதெல்லாமே எதுவும் வராமல் கால்ரா இந்த மாதிரி எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பண்டிகை போடுறது, அம்பாளுக்கு தண்ணி ஊற்றுறது, கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி இந்த சவ ஊர்வலம் அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி பெரியவங்கெல்லாம் படுத்திருக்காங்க. இது இன்னும் தொடரும், இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு அந்த மாரியம்மனும் காளியம்மனும் அருள் புரியணும். குண்டாலம்பட்டியில் நடைபெற்ற வினோத நேர்த்திக்கடன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதுடன் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லும் என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதனை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த சசிகலா அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கட்சியின் விதிகளுக்கு புறம்பானது என்று உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். சசிகலாவின் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய கோரி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தனர். சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியதை உச்சநீதிமன்றமும் இந்திய தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதன்படி அதிமுகவிலிருந்து சசிகலாவை நீக்கிய பொதுக்குழு தீர்மானம் செல்லும் என்று கூறிய நீதிபதி ஸ்ரீதேவி சசிகலாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வழக்கறிஞர் பாபு முருகவேல், சசிகலாவின் வழக்கில் முகாந்திரமே இல்லை என்று கூறி நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் இயங்குவதே உண்மையான அதிமுக என்றும் தெரிவித்தார். உங்களுடைய தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினுடைய கிரக்ஸ் என்னன்னா, மூலாதாரம் என்னன்னா 2017ஆம் ஆண்டு பொதுக்குழுவிலே ஏற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே என்னை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். அந்த பொதுக்குழு ஏற்றப்பட்ட தீர்மானம் செல்லாது, என்னை பொதுச் செயலராக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வழக்கின் சாராம்சம். அந்த வழக்கின் சாராம்சம் முகாந்திரமே இல்லை என்று அடிப்படையிலேயே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திருமதி சசிகலாவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதுதான் இந்த வழக்கின் தீர்ப்பினுடைய சாராம்சம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும். டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஸ்ரீவைகுண்டம், ராமேஸ்வரம், மயிலாடியில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தான் தளபதியாக இருக்க வேண்டுமா அல்லது தலைவனாக மாற வேண்டுமா என்பதை ரசிகர்களும் காலமும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜய் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். இயக்குனர் நெல்சனின் கேள்விகளுக்கு பதிலளித்த விஜய் தான் இயல்பாகவே கோபம், வருத்தம் போன்ற உணர்வுகளை அதிகம் வெளிப்படுத்துவது இல்லை என்றார். கடவுள் நம்பிக்கை உண்டு என்ற போதிலும் குறிப்பிட்ட மதம் என எதுவும் கிடையாது என்றும் கூறினார். அப்பாக்கள் ஒரு குடும்பத்தின் வேர் போன்றவர்கள் என்று அவர், கடவுளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள வேறுபாடு, கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், அப்பாக்கள் கண்ணுக்கு தெரிவார்கள் என்றும் விஜய் கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் இயக்க பிரதிநிதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட விஜய் அரசியல் செய்திகளை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார். தன்னை தளபதியாக்கியது ரசிகர்கள்தான் என்பதால் தான் தளபதியாக இருக்க வேண்டுமா அல்லது தலைவனாக மாற வேண்டுமா என்பதை ரசிகர்களும் காலமும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நடிகர் விஜய் பதிலளித்தார். அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
புதுச்சேரியில் குபேர் மீன் அங்காடியை மூட எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குபேர் மீன் அங்காடி நகர பகுதியில் உள்ளதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஈசிஆர் சாலையில் புதிய அங்காடி கட்டப்பட்டுள்ளது. அது கட்டப்பட்டு 5 ஆண்டுகளை கடந்த நிலையில் மீனவர்கள், வியாபாரிகள் யாரும் அங்கு செல்லவில்லை. இதனால் குபேர் மீன் அங்காடியில் மீனிறக்க அரசு தடை விதித்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மீனவர்கள் இன்று முதலமைச்சர் சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க முடிவு செய்துள்ளனர். இதற்காக இன்று 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள், வியாபாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாங்க இங்க இருந்தாதான் கொஞ்ச காலம் நாங்க வாழ முடியும். நாங்க மெத்த வீடு கட்டுறது சம்பாதிக்கல, நாங்க இப்ப பணஜாக்க சம்பாதிக்கல. எங்களுக்கு வகுத்துக்காக, பசிக்காக, பிள்ளைங்களுக்கு வருமானம் வராதனால நாங்க உழைக்கிறோம். இங்க 16 வயசு பொண்ணுங்க இங்க வந்து சம்பாதிக்கல. நாங்க 70, 80, 90, 60 வயசு கிழவிங்க தான் நாங்க உழைச்சு எங்க வகுத்துக்காக நாங்க சாப்பிடுறோம். தேனியில் அதிமுக உட்கட்சி தேர்தலின் போது உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. அதிமுகவின் ஒன்றிய, நகரம் மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. அதன்படி தேனியில் உழவர் சந்தை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக தேனி நகரம், ஒன்றிய மற்றும் வீரபாண்டி, பழனிச்செட்டிப்பட்டி ஆகிய பேரூர் கழக நிர்வாகிகளுக்கான அமைப்பு தேர்தல் நடைபெற்றது. இங்கு வந்த வீரபாண்டி 2வது வார்டு அதிமுக செயலாளர் வேங்கையன் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அந்த வார்டில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தமிழன் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து யுவராஜ் தொடுத்த வழக்கில் சிபிசிஐடி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த பொறியியல் மாணவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கடந்த மாதம் 8ஆம் தேதி சங்ககிரியைச் சேர்ந்த தீரன் சின்னமலை பேரவை நிறுவனர் யுவராஜ் உட்பட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு யுவராஜ் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் சுப்பிரமணியன், சதீஷ்குமார் அமர்வு விசாரித்தது. அப்போது இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட சிபிசிஐடி ஏஎஸ்பி மற்றும் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை ஈசிஆரில் உள்ள அரசு நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி அமைதி போராட்டம் நடத்தப்பட்டது. உத்தண்டி பகுதியில் கடற்கரையை ஒட்டி சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 15 கிரவுண்ட் காலி இடம் உள்ளது. இதை கடந்த 5ஆம் தேதி ஒரு கும்பல் ஆக்கிரமித்ததாகவும் அதுகுறித்து சிசிடிவி காட்சிகளுடன் கானத்தூர் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து அரசு தனது நிலத்தை மீட்க வேண்டும் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போன வாரம் இங்க ஒரு போர்டு இருந்துச்சு, கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம், இங்கு அத்துமீறுபவர்கள் தண்டிக்கப்படுபவர்கள் அப்படின்னு போட்டு ஒரு போர்டு இருந்துச்சு. இந்த போர்டை 5ஆம் தேதி காலையில் எடுக்கிறாங்க. இது எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது, வண்டியோட நம்பர் இருக்குது, வந்த 5 பேரோட முகங்கள் இருக்குது. நாங்கள் 6ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் கானத்தூரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஆந்திராவில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நெருங்குவதால் புதிய அமைச்சரவையை நியமனம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி கடந்த வாரம் 24 அமைச்சர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இதை ஆளுநர் ஏற்றுக்கொண்ட நிலையில் இதில் பழைய அமைச்சர்கள் 11 பேருக்கு தொடர்ந்து அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. புதிதாக நகரி சட்டமன்ற உறுப்பினரும் நடிகையுமான ரோஜா உட்பட 14 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் வெலகபுடியில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் 25 பேருக்கும் ஆளுநர் பிஸ்வாபூஷன் ஹரிச்சந்திரன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ఆర్కే రోజా అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం, విధేయత చూపుతానని, ప్రజలందరికీ న్యాయం చేకూరుస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేసి చెబుతున్నాను. மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் ராமநவமி ஊர்வலத்தில் இந்துக்களுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் தண்ணீர் பாட்டில்களை வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிலிகுரியில் ஞாயிற்றுக்கிழமையன்று ராமநவமியை ஒட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் இந்துக்கள் திரளானோர் பங்கேற்றனர். அப்போது அவர்களை இஸ்லாமியர்கள் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தனர்.
திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மாநில அளவிலான ஆணழகன் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது கட்டுடல் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒலிம்பியா உடற்பயிற்சி ஆசிரியர் மணிவண்ணன் சார்பில் 3ஆம் ஆண்டாக தனியார் மண்டபத்தில் ஒலிம்பியா கிளாசிக் 2022 என்ற தலைப்பில் நடைபெற்ற போட்டியில் 50க்கும் மேற்பட்ட ஆண் அழகன்கள் பங்கேற்றனர். இதில் 55 கிலோ முதல் 85 கிலோ எடை வரை பல பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் இளைஞர்கள் தங்களது கட்டுடல் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற ஆண் அழகன்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் புத்தக காட்சி சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுடைய நேராக நம்முடைய செய்தியாளர் பார்த்தசாரதி விவரம் என்ன? திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிறந்திட்ட வளாகத்தில் தொடர்ந்து 10 நாட்களாக புத்தக திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இன்று இறுதி புத்தக திருவிழாவோட இறுதி நாள். இன்று ஏராளமானோர் புத்தகத்தை வாங்கி சென்று வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்களும் அதிக அளவு ஆதரவு அளித்து வருகின்றனர். மாலை நேரங்களில் இங்கு மாணவர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் சிலம்ப வீரர்களின் கலை நிகழ்ச்சி, அதே போன்று கராத்தே பயிற்சியினர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த கலை நிகழ்ச்சியில் புத்தக கண்காட்சி நடைபெறும் அந்த வளாகத்திற்கு பின்புறம் உள்ள ஒரு கலையரங்கில், அதாவது மேடை அமைத்து வைக்கப்பட்ட அந்த இடத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென அந்த கராத்தே பயிற்சியை மேற்கொண்ட பள்ளி மாணவன் மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சாகசம் செய்யும் போது தீ விபத்து ஏற்பட்டது. தேவா, இது தீப்பற்றி மேடையிலே தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக தீயை அணைத்ததால் மாணவன் சந்தோஷ் கவரப்பேட்டையை சேர்ந்த பள்ளி மாணவனுக்கு லேசான காயத்துடன் தப்பியிருக்கிறார். தொடர்ந்து இன்று கடைசி நாள் என்பதாலும் புத்தக கண்காட்சி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸும் ஆய்வு செய்துள்ளார். தேவப்பிரியன், வழக்கமா இது போன்ற பெரும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்கு முன்னதாக முதல் பாதுகாப்பு நடவடிக்கை அப்படின்னா தீத்தடுப்பு நடவடிக்கை தான். இது அது போன்ற எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யலையா பார்த்தசாரதி? அதாவது இந்த புத்தக திருவிழா நடைபெறும் இடத்திற்கு அருகிலேயே வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது. அந்த இடத்திலே தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அந்த புத்தக திருவிழா நடைபெறக்கூடிய உட்பகுதியில எந்தவித தீயணைப்பான்களும் போதிய அளவில் ஏற்பாடு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய அளவில் நடைபெற்ற இந்த தீ விபத்து சம்பவம் என்பதால் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றே கூறலாம். அதே நேரத்தில் இதை முறையாக செய்ய வேண்டும் என்றும் வந்திருந்த வாசிப்பாளர்கள் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்தசாரதி. திருப்பூரில் சாலையில் சென்ற பைக்கின் பேட்டரியில் தீப்பிடித்தது. திருப்பூர் புஷ்பா பேருந்து நிறுத்தம் அருகே எலக்ட்ரிக் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பைக்கில் புகை வருவதை கண்ட பொதுமக்கள் கூச்சலிட்டனர். அதைத் தொடர்ந்து வந்த வாகன ஓட்டி சரவணன் உடனடியாக சாலையோரம் வாகனத்தை நிறுத்திவிட்டு பேட்டரியை லாவகமாக கழற்றி வெளியே எடுத்தார். தொடர்ந்து பேட்டரியிலிருந்து அதிக அளவில் புகை வெளியான நிலையில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவத்தை அங்கிருந்த பொதுமக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே தாய் தந்தை இறந்த நிலையில் 2 சிறுவர்கள் ஆதரவின்றி தனிமையில் பரிதவித்து வருகின்றனர். பெற்றோரை இழந்த நிலையில் தம்பியை படிக்க வைக்க அண்ணன் கல்வியை கைவிட்டு வேலைக்கு செல்லக்கூடிய பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ளது பெரிய குழப்பலூர். இந்த கிராமத்தை சேர்ந்த பூபாலன் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கடந்த ஓராண்டிற்கு முன் கொரோனா காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்த நிலையில் அவரின் மனைவி பச்சையம்மாளும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சிறுநீரகம் செயலிழந்து உயிரிழந்தார். தாய் தந்தையை இழந்து தவிக்கும் நிலைக்கு மகன்கள் ராஜாமணி மற்றும் ராஜ்குமார் தள்ளப்பட்டுள்ளனர். எப்போது இடிந்து விழும் என்று தெரியாத நிலையில் உள்ள குடிசை வீடு. பணம் கட்டாததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஏற்கனவே இருள் சூழ்ந்த சிறுவர்களின் வாழ்க்கையை மேலும் இருட்டில் தள்ளியது. பசி கொடுமை வாட்டி வதைக்க +2 படிப்பை முடித்த ராஜாமணி தனது கல்லூரி கனவை கைவிட்டு வேலைக்கு செல்ல முடிவு செய்துள்ளார்.
நோட்டு புத்தகம் கூட வைக்க இடம் இல்லாத குடிசையில் இருந்து கொண்டு படிப்பை தொடர்வது காணல் நீர் என அறிந்து தம்பியை படிக்க வைத்தால் போதும் என்கிறார் கல்லூரி கனவை தொலைத்த சிறுவன் ராஜாமணி. அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி மாரடைப்பால் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா 3 மாதத்துக்கு முன்னாடி கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. நான் 12th முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறேன். எங்கள் தம்பி 9வது படிக்கிறான். அவனை படிக்க வைக்க நான் தான் டிராக்டர் ஓட்டி வேலைக்கு போய் அவனை படிக்க வைக்கிறேன். நாங்கள் குடிசை வீட்டில் தான் இருக்கிறோம். பெரிய கொழப்பலூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார் ராஜாமணியின் தம்பி ராஜ்குமார். அண்ணன் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்கிறான் இந்த சிறுவன். அண்ணன் 12வது படிக்கிறான். 12வது படிச்சு 2 வருஷம் ஆகுது. என்ன வேலைக்கு போய் என்ன பார்த்துக்கிறோம். என்ன வேலைக்கு போகிறான்? ட்ரக் ஓட்டும். எங்கள் அண்ணன் வேலைக்கு போனாதான் சாப்பாடு, அப்படி இல்லைன்னா இல்லை. பெற்றோரை இழந்து தவிக்கும் 2 மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன்ராஜ். நில ஆக்கிரமிப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி நடைபெற்ற மௌன போராட்டம் உள்ளிட்ட சில செய்திகளை எக்ஸ்பிரஸ் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி அருகே சாலையின் குறுக்கே வந்தவரால் ஏற்பட்ட விபத்தின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் வெள்ளையம்பலம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சுபின், எட்வின், ஜிஜோ ஆகியோர் சென்றபோது திடீரென சாலையின் குறுக்கே ஒருவர் ஓடிவந்துள்ளார். இதையடுத்து அந்த நபர் மீது மோதாமல் இருக்க இருசக்கர வாகனத்தை ஓட்டிய எபின் அதனை திருப்பிய போது நிலை தடுமாறி சாலை ஓரம் இருந்த சிமெண்ட் கற்கள் மீது பலமாக மோதியது. இதில் 3 தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் எட்வின், ஜிஜோ உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டன்சத்திரம் அருகே நள்ளிரவில் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொன்றங்கி கீரனூரில் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி நில அதிர்வு ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் கூறியதை அடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவும் அதே பகுதியில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் இதனால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் கூறியுள்ளனர். பெரியார் சிலைக்கு கீழ் எழுதப்பட்டிருக்கும் கடவுள் மறுப்பு வாசகங்களை நீக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. பெரியார் சிலையின் கீழுள்ள வாசகங்கள் பெரும்பாலான மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் இந்தியாவின் மதசார்பின்மை கொள்கைக்கு எதிராக இருப்பதாகவும் மனுதாரர் முறையிட்டுள்ளார். மேலும் அவரது கருத்து மத அடிப்படையிலான பாகுபாடு கூடாது என்பதற்கு எதிராக உள்ளதாகும். இது தனிமனிதனின் சுதந்திரமான நம்பிக்கைக்கு எதிரெனவும் குறிப்பிட்டார். இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க மனுதாரர் முறையிட்ட நிலையில் விசாரணைக்கு பட்டியலிட தலைமை நீதிபதி அமர்வு அனுமதி அளித்து உத்தரவிட்டது. பைக் ரேஸில் ஈடுபட்ட 41 பேரிடம் நன்னடத்தை சான்று பெற்றிருப்பதாகவும் இதை மீறுபவர்களை 1 வருடம் சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் எச்சரித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறுவோரிடம் அபராதம் வசூலிக்க டி நகர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 10 காவல் நிலையங்களில் கால் சென்டர் மையங்கள் தொடங்கப்பட்டன. இதை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் சென்னையில் நாள்தோறும் 10,000க்கும் அதிகமானோர் விதிகளை மீறுவதாகவும் அதில் 2,000 பேர் மட்டுமே அபராதம் செலுத்துவதாக தெரிவித்தார். மேலும் சென்னையில் மட்டும் இதுவரை 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் அபராதம் செலுத்தவில்லை எனவும் கூறினார். கால் சென்டர் இதை ஆரம்பிக்க போறோம். முதல்ல 10 சென்டர் தொடங்க வை. இது எஃபெக்ட் பார்ப்போம் ஒரு 15 டேஸ்ல. அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து போறோம். அடுத்த ஸ்டெப்ல தேவைப்பட்டாலும் நம்ம அது ஜாஸ்தி இருக்கு ஒரு 10 மேலே 15 மேலே இருந்தாலும்னா ஒரு பிசிக்கல் விசிட் நம்முடைய ஒரு ஆள் அந்த ஆளுக்கு வீட்டுக்கு போய் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ இருக்கு நம்ம கால் சென்டர்ல கூப்பிட்டோம் நீங்க கட்டாம இருக்கீங்க, அடுத்து முடியலையானா கூட அடுத்து நம்ம கோர்ட் மூலியமா போய் சலான் வாங்கிட்டு சர்வ் பண்ண போறோம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக தங்க குதிரை வாகனம் மதுரை புறப்பட்டது. மதுரையில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக அழகர் கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனமும் அதனைத் தொடர்ந்து அழகரின் ஊர்வலத்திற்காக சேஷ வாகனம் மற்றும் கருட வாகனமும் மதுரைக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வாகனங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.
காரைக்குடி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மீன்பிடித்தனர். ஆத்தங்குடியில் உள்ள கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி இந்த திருவிழா நடத்தப்பட்டது. இதில் அருகே உள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று கட்லா, விரால், கழுத்தி, ஜிலேபி, பொட்லா உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் மாடுகளை வாகனத்தில் இருந்து தூக்கி வீசியது தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். குருகிராமில் கடத்தல்காரர்கள் பசுக்களை சரக்கு வேனில் கடத்திச் செல்வதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த சரக்கு வேனை போலீசார் விரட்டிச் சென்றனர். இதனால் ஓடும் வாகனத்திலிருந்து மாடுகளை வெளியே வீசிவிட்டு அந்த கும்பல் தப்ப முயன்றது. இந்த நிலையில் 22 கிலோமீட்டர் துரத்தலுக்கு பிறகு மாடு கடத்தல்காரர்கள் 5 பேரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு அணி மகுடம் சூடி சாதனை நிகழ்த்தியுள்ளது. நேரு உள் விளையாட்டு அரங்கம் அதிர தமிழ்நாடு ஆடவர் அணி பட்டம் என்ற விறுவிறுப்பான ஆட்டக்காட்சிகள் இதோ உங்களுக்காக. இந்திய கூடைப்பந்து சங்கம் மற்றும் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கம் இணைந்து நடத்திய 71வது தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் தொடர் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் கடந்த 8 நாட்களாக களை கட்டியது. இதன் ஆடவர் பிரிவு இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த பஞ்சாப் அணி தமிழ்நாடு அணியை எதிர்த்து பல பரீட்சை நடத்தியது. உள்ளூர் ரசிகர்கள் மத்தியில் களம் கண்ட தமிழ்நாடு வீரர்கள் ஆரம்பம் முதலே புள்ளிகளை குவிக்க தொடங்கினர். இதன் மூலம் முதல் பாதி முடிவில் தமிழ்நாடு அணி 50க்கு 33 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியிலும் தமிழ்நாடு அணியின் கையே ஓங்கியிருந்தது. கேப்டன் முனிக்கின் அசத்தலான பாஸ், அரவிந்த் குமாரின் துல்லியமான ஷூட் என தமிழ்நாடு அணி ஆதிக்கம் செலுத்தியது. இறுதியில் 87க்கு 69 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை பஞ்சாபிடமிருந்து தட்டி பறித்தது. அத்துடன் கடந்த ஆண்டு சந்தித்த தோல்விக்கு உள்ளூர் ரசிகர்கள் மத்தியில் பஞ்சாப் அணியை பழிதீர்த்தது தமிழக அணி. The close. It is the team Tamil Nadu winning the title. முன்னதாக மகளிர் பிரிவில் நடைபெற்ற 3வது மற்றும் 4வது இடத்திற்கான போட்டியில் தமிழ்நாடு மகளிர் அணி கேரள அணியுடன் மோதியது. 82-70 என்ற புள்ளிகள் கணக்கில் கேரளாவை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியது தமிழ்நாடு மகளிர் அணி. சாம்பியன் கோப்பையை கைப்பற்றிய தமிழ்நாடு ஆடவர் அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. வெண்கலம் வென்ற தமிழ்நாடு மகளிர் அணிக்கு 50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ராஜுடன் செய்தியாளர் சடையாண்டி. நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது ஜெயலலிதா ஆட்சியிலா கருணாநிதி ஆட்சியிலா என்று சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் பேசியதற்கு அமைச்சர் பொன்முடி அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். அரசு என்பது ஒரு தொடர் நடவடிக்கை. இன்றைக்கு இடையிலே கூட பொறியியல் மாணவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் ஏற்கனவே நுழைவுத் தேர்வு இருந்தது. அது 2004-5ஆம் ஆண்டு அரசாணை வெளியிட்டு அதனுடைய தொடர் நடவடிக்கையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அம்மாவுடைய முன்மொழிவின் காரணமாக 2007-8 அந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. கொண்டாந்ததை கோர்ட்ல அதற்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞராக இருந்த பொழுது அனந்த கிருஷ்ணன் தலைமையிலே ஒரு குழுவை நியமித்து அதற்கு பிறகுதான் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. ஆக செஞ்சது கலைஞர் கலைஞர் கலைஞர்.
திம்பம் மலைப்பாதையில் 12 சக்கரங்களுக்கும் அதிகமான வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்ற உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் திம்பம் மலைப்பாதை உள்ளது. தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களை இணைக்கக்கூடிய இந்த முக்கிய சாலை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் இந்த வனப்பகுதியில் வசிக்கக்கூடிய மான், யானை, புலி, காட்டெருமை போன்ற விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவுக்காக சாலையை கடக்கும் போது வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கின்றன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் திம்பம் மலைப்பாதையில் 12 சக்கரங்களுக்கும் அதிகமான லாரிகள் மற்றும் 16.2 டன்னுக்கு மேல் எடையை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. இந்த உத்தரவால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சத்தியமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பன்னாரி சோதனை சாவடி அருகே லாரிகளை சாலையை நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்ட பனைப்பொருள் கூட்டுறவு சம்மேளன நிறுவனம் மற்றும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் அறிவுசார் சொத்துரிமை அலுவலகத்தில் விண்ணப்பிக்கப்பட்டு தற்போது பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல தமிழ்நாடு ஆளில்லா விண்வெளி வாகன கழகம் கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு இந்த நிறுவனத்தின் கீழ் அனைத்து வகையான ட்ரோன்கள் வடிவமைத்து உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பூச்சிக்கொல்லி தெளித்தல், கண்காணிப்பு, தேடல் மற்றும் மீட்பு, அளவீடு, பகுப்பாய்வு போன்ற தேவைகளுக்காக ட்ரோன்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். பீகாரில் 60 அடி நீள இரும்பு பாலத்தை திருடிச் சென்றது தொடர்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி நிர்வாகி உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ரோத்தஸ் மாவட்டத்தில் உள்ள அமியவர் கிராமத்தில் ஆற்றின் குறுக்கே 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்ட 500 டன் எடை கொண்ட பழமையான பாலத்தை தங்களை அரசு அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு கும்பல் ஒன்று வெட்டி எடுத்துச் சென்றது. 3 நாட்கள் பொறுமையாக அமர்ந்து பாலத்தை வெட்டி எடுத்துச் சென்றது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் நீர்வளத்துறை வட்டார அதிகாரி ராதேஷ்யாம் சிங், உள்ளூரை சேர்ந்த ராஷ்டிரிய ஜனதா தள நிர்வாகி சிவ் கல்யாண் பரத்வாஜ், பழைய இரும்பு வியாபாரி 4 பேர் உட்பட மொத்தம் 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஜேசிபி இயந்திரம், பிக்கப் வேன், கேஸ் சிலிண்டர், கேஸ் கட்டர் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. கொரோனா பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை இலவசமாக செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், 18 வயது முதல் 60 வயதுடையவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் இதற்கான கட்டணமாக 375 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளதும் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஏழைகளால் இந்த கட்டணத்தை செலுத்த முடியாது என்று தெரிவித்துள்ள அவர், ஜூலை மாதத்தில் கொரோனா 4வது அலை தொடங்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். மணப்பாறை அருகே அம்மாவே பேயாக வந்திருப்பதாக கூறி பல நாட்களாக உணவு, தண்ணீர் இல்லாமல் இருந்த பட்டதாரி பெண் உட்பட 2 பேரை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மேலச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 30 வயது மார்கரெட் என்ற பெண் பிஎஸ்சி பிஎட் படித்துள்ளார். இவரது தாய் சபரியம்மாள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் சித்தி ஆரோக்கியம்மாளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் சபரியம்மாள் பேயாக வந்துள்ளதாகவும் பில்லி சூனியம் வைத்திருப்பதாகவும் இருவரும் வீட்டில் இருந்த பொருட்களை வெளியே வீசிவிட்டு வீட்டிற்கு வெளியே ஒரு தாழ்வான பகுதியில் உணவு, தண்ணீர் இல்லாமல் நீண்ட நாட்களாக தங்கியிருந்தனர். இது தொடர்பாக அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின்படி அங்கு வந்த மணப்பாறை போலீசார் வீட்டிற்குள் சென்று சோதனை நடத்தினர். அப்போது வீட்டிற்குள் ஆங்காங்கே மஞ்சள் தடவிய தேங்காய், எலுமிச்சம்பழம் உள்ளிட்டவை இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வீட்டின் பின்புறம் சோர்வாக படுத்து கிடந்த ஆரோக்கியம்மாள், மார்கரெட் இருவரையும் மீட்க முயற்சி மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் இருவரும் தங்களுக்கு யாரும் தேவையில்லை என்றும் அனைவரையும் அங்கிருந்து செல்லுமாறும் கூறி வர மறுப்பு தெரிவித்துள்ளனர். பின்னர் உறவினர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இருவருக்கும் தற்போது மணப்பாறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அக்கா பேய் மாதிரி அலைகிறாங்க, அதனால கொண்டு போய் கேணியில் கொண்டு எல்லாத்தையும் கொண்டு இது பண்ணிட்டாங்க, போட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து பிசிஎம்லாம் வந்து நீங்கள் போய் பாருங்கள், ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்து ட்ரிப்ஸ் போட்டு கூட்டிட்டு வந்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க சார். அவங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? சாப்பிட்டு பாப்பா சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. அந்த அம்மா சாப்பிட்டு 25 நாள் இருக்கு. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.